இதே ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தோம்னா இப்போ வந்து மேலேயும் காஸ் எக்ஸ் இருக்குது, கீழேயும் காஸ் எக்ஸ் இருக்குது. சப்ஸ்டியூஷனில் மேலே சைன் எக்ஸ் இருந்தால் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிடலாம். பட் இப்போ ரெண்டுத்துலேயும் காஸ் எக்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நியூமரேட்டரை எலிமினேட் பண்ணணும். அப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம ரொம்ப சிம்பிள்மா ஃபஸ்ட்டு கீழே 3 காஸ் எக்ஸோட 3 இருக்குது. அப்போ அந்த எனக்கு மேலேயும் 3 வரணும். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3. ஸோ மேலே 3 காஸ் எக்ஸ் ஆகிடும், கீழே இருக்கிற 3யை வெளியில் எடுத்துருவேன். ஸோ 3 cos x minus 5 ஆகிடும். இது நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், -5 வேணும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், -5 போட்டேன்னா இங்கே ஒரு +5 வேணும். ஏன்னா ஈக்குவேஷன் என்னால் மாற்ற முடியாது. ஸோ -5 பண்ணேன்னா +5 பண்ணணும். ஸோ 3 cos x minus 5. இப்போ எனக்கு பார்த்தோம்னா இதை வந்து நான் ஒரு டேர்மாகவும் இது இன்னொரு டேர்மாகவும் எடுத்தேன்னா நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 3 cos x minus 5 டிவைடட் பை 3 cos x minus 5 dx plus 1 by 3 integration of 5 dx by 3 cos x minus 5. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த சம் மாதிரியே இப்போ பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி இதையும் சால்வ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ அப்போ இது என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 by 3 dx ஆகிடுமா இது. ஸோ 5 by 3 ஆகிடும். ஏன்னா 5ஐயும் நான் வெளியில் எடுத்துறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் dx by 3 cos x minus 5. நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே ரேஷனல் ஃபங்க்ஷனில் காஸ் எக்ஸோ சைன் எக்ஸோ வந்துச்சுன்னா ரெண்டு சேர்ந்து வந்தால் கூட நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், t ஈக்குவல் டு tan x by 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஸோ dt என்னது, secant ஸ்கொயர் x by 2 into 1 by 2 dx. dx என்னது 2 dt by secant ஸ்கொயர் x by 2. ஓகே, dx என்னது 2 dt secant ஸ்கொயர் x நான் 1 plus tan ஸ்கொயர் x by 2ன்னு எழுதிக்கலாம். இதை நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலும் தப்பு கிடையாது. பட் உங்களுக்கு தெரியணுமே தான் நான் திரும்ப அதை எழுதிட்டுருக்கேன். tan x by 2 என்னது நம்ம டீன்னு எடுத்திருக்கோம். ஸோ இது t ஸ்கொயர் ஆகிடும். ஸோ இங்கே வந்து cos x வருது இல்லையா, cos x என்னதுப்பா, cos 2x என்னது, cos 2x வந்து 1 minus tan ஸ்கொயர் x by 1 plus tan ஸ்கொயர் x. ஸோ இதை நான் என்னென்னு எழுதிக்கலாம், இதை வந்து 1 minus tan ஸ்கொயர் x by 2. 2xனா x, இங்கே xனா x by 2, half angle இல்லையா. ஸோ இதை நான் எப்படி எழுத முடியும், 1 minus t square by 1 plus t square. அவ்வளோதான். இப்போ கடகடன்னு ஆன்சர் வந்துடும். ஸோ இதை வந்து x by 3 plus 5 by 3. இதுக்கு நான் என்ன எழுதிக்கலாம், இப்போ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2 dt upon 1 plus t square. இப்போ 3 cos xக்கு 3 into 1 minus t square by 1 plus t square minus 5. கரெக்டா. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராக்கெட் தேவையில்லாத ப்ராக்கெட். ஸோ நான் என்ன பண்ணலாம், x by 3 plus 10 by 3, ஏன்னா 2வையும் வெளியில் எடுத்துட்டேன், dt. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இது வந்து சாரிம்மா, ஒரு நிமிஷம், மல்டிப்ளிகேஷனில் இருக்குது 1 plus t ஸ்கொயர். இப்போ இது என்னாகும், 3 minus 3t ஸ்கொயர். இங்கே வந்து நான் 5ல் எல்சிஎம் 1 plus t ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணினா -5 minus 5t ஸ்கொயர் டிவைடட் பை 1 plus t ஸ்கொயர். கரெக்டாக. நான் டைரெக்டாக எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டேன். ஸோ இதுவும் எனக்கு கேன்சல் ஆகிடும். கீழே இருக்கிறத நான் இன்னும் வந்து dt எத்தனை t ஸ்கொயர் இருக்குது, எனக்கு வந்து 8t ஸ்கொயர் இருக்குது, ஆனால் மைனஸில் இருக்குது. ஸோ -8t ஸ்கொயர் அப்புறம் -2 இருக்குது. கரெக்டாக. ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், வெளியில் எடுத்துகிற போகிறேன். அண்ட் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t ஸ்கொயரை 1 வச்சுக்கணும். ஸோ அப்போ நான் வந்து 1/8 -1/8 வெளியில் எடுத்துக்க போகிறேன். ஸோ என்ன ஆகும், எனக்கு இங்கே வந்து டி ஸ்கொயர் டி ஸ்கொயர் ப்ளஸ் 2/8 ஆகிடும். ஏன்னா 8 வெளியில் எடுக்கும்பொழுது நான் இங்கே டிவைட் பண்ணி ஆகணும். ஸோ x/3 மைனஸ் இதை வந்து 5/4 இல்லையா, நம்ம 2 டேபிளில் போட்டோம்னா 5/12. ஓகே, dt upon t ஸ்கொயர் ப்ளஸ், ஓகே, திஸ் இஸ் 1/4. அப்போ 1/2 the whole ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். எனக்கு நல்லாவே ஃபார்முலா தெரியும். இன்டகிரேஷன் ஆஃப் 1/x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் dx என்னப்பா, 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் x/a ப்ளஸ் c. கரெக்டாக. ஸோ அவ்வளோதான். அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணினோம்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. ஸோ இப்போ எனக்கு இது என்ன ஆகிடும், x/3 minus 5/12 into 1/a வந்து என்னது 1/2. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் x/a என்னது t ஸ்கொயர் t by 1/2. a வந்து 1/2 இல்லையா, ப்ளஸ் c. ஸோ இது என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ x/3 minus 5/6
tan இன்வர்ஸ் ஆஃப் 2t ப்ளஸ் சி. நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், நம்ம இனிஷியலாக சப்ஸ்டியூஷன் பண்ணும்பொழுது அது என்ன எடுத்தோமோ அதை நம்ம கரெக்டாக ஃபைனல் ஆன்சரில் எழுதிடணும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் x/2 ப்ளஸ் சி, அவ்வளோதான்.